தானியேல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் அவருக்கே. யாருக்கு உரியது? தேவன் என்று சொல்லப்படுகிற ஒருவருக்கு மட்டும்தான் உரியது. அவருடைய நாமத்துக்கு மட்டும் உரியது. ரோமர் 16:27 பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். ரோமர் 16:27 தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் சொல்லுகிறது தாம் ஒருவரே, ரொம்ப இதா சொல்றாரு, ஒருவரே அப்படி சொல்லிட்டு தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய். அப்படின்னா தேவன் ஒருவர் மட்டும்தான் ஞானம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றைக்கும் மகிமை, அந்த தேவனுக்கு மகிமை எப்படி உண்டாகணும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகணும். அப்ப 2 வசனமும் சொல்லுது தேவன் ஒருவர் மட்டும்தான் ஞானம் உள்ளவர். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 1:17 நித்தமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்ப. இன்னும் இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவாய் சொல்லுது. என்ன அப்படி சொன்னா, நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமான ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமை. என்னதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் ஞானம் என்கிற வார்த்தை பொருந்தும். அவர் மட்டும்தான் ஞானம் உள்ளவர். அடுத்தது இன்னொரு சத்தியத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இவர் அதரிசனமான ராஜா என்று சொல்லி, பார்க்க முடியாத ஒரு ராஜா, அவர் மட்டும்தான் ஞானவான். கொலேசியர் 2:2-3 வசனங்கள். கொலேசியர் 2:2-3 வசனங்கள். இவர் யார் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரியணுமா இல்லையா? அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு. யாருடைய இருதயம்? நம்மள மாதிரி விசுவாசிகளுடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும். அது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் எல்லாம் ஞானம் அறிவு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்ன? யாரு இவர்? யாரு இவர்? யாரு இவர்? 2 பேரும் வெவ்வேறு ஆட்களா என்கிற ரகசியத்தினுடைய பூரண நிச்சயம் உனக்கு உண்டாச்சுன்னா, வசனம் சொல்லுது அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாக பொக்கிஷங்கள்லாம் அடங்கி. அப்ப ஞானம் அறிவுனா என்ன தெரியுமா அர்த்தம்? நீ சரியா இந்த தேவன் யாரு, பிதாவாகிய தேவன் யாரு, இந்த கிறிஸ்து யாரு, இவர்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் ரகசியத்தை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். இதுதான் ஞானம் அறிவு. ஏன்னா இவருக்குள்ளதான் இது காணப்படுது அப்படி என்று சொல்லி வசனம். அப்ப நிச்சயமா நமக்கு தெரியணுமா இல்லையா? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம் என்ன? ஒரே கனெக்ஷன் தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதரிசனமான தேவன் அவர், தரிசனமான தேவன் இவர், அல்லது தரிசனமான தேவகுமாரன். என்ன மீனிங் அர்த்தம்? அதரிசனமான தேவன் நமக்காக தரிசனமானார் என்று சொல்லி அர்த்தம். அதரிசனமானவர் அப்படின்னு சொன்னா அது பிதாவை குறிக்கிறது. தரிசனமானார் அப்படின்னு சொன்னா குமாரன் சொல்றோம். என்ன மீனிங்? அதரிசனமானவர் ஒரு சரீரத்திலே நமக்காக, அதரிசனமானவர் நமக்காய் தரிசனமானார்னா அவர் வேறொருவர் கிடையாது. வேறொருவர்னா என்னது? திரும்பவும் சொல்றேன், காம விகாரத்துக்கு ஏதுவான புரட்டு. ஏன்னா குமார் என்ற வார்த்தை அங்க வருகிறபடினாலே அந்த வசனம் சொல்லுகிறது, நீ அவரை பிரித்து வேறொருவர் குமாரன் என்று சொல்லுவாய் என்று சொன்னால் காம விகாரம் என்கிற வார்த்தை அங்க அடிபடும். அதனுடைய மீனிங் உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தினுடைய பூரண நிச்சயத்தை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அவருக்குள்ளதான் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷமே காணப்படுது. இல்லை அப்படின்னு சொன்னா ஞானம் என்னன்றதை கண்டு பிடிக்குமா? என்ன ஞானம்? ஞானத்தினுடைய உறைவிடம் யார் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ளணும். அப்பதான் உனக்கு கிடைக்கும். யூதா 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்ன பார்த்துட்டு வரோம்? கர்த்தர் தான்
ஞானத்தை கொடுக்கிறவர் தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி வசனம் சொல்லிட்டு வருது. இப்ப நான் காண்பிக்கிறேன் இவர் யாருன்ட்டு. யூதா 1:25 வசனம். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன், நீங்க புரிந்து கொள்ளுங்க. தாம் ஒருவரே, திரும்பவும் அதே வசனம் சொல்லுது, ஒருவர் மட்டும்தான் ஞானம் உள்ளவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான, நம்முடைய இரட்சகர்னா யாரு? நம்முடைய இரட்சகர்னா நம்மளை விலைக்கிரயமாக வாங்கினவர், நம்மளை ரட்சித்தவர் என்று சொல்லி அர்த்தம். நமக்காய் ரத்தம் சிந்தினவர் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய மீட்பர் என்று சொல்லி அர்த்தம். நம்மளை மீட்டவர். அப்ப நம்முடைய நிறைய பேர் ஜபம் பண்ணி முடிக்கும் போது நம்முடைய ரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்னொருத்தர் யார்ட்டையோ பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படி அதை நான் செய்வேன் அப்படின்றார். நீங்க கேளுங்க, நான் செய்வேன் அப்படின்றார். ஏன்னா நீங்க ஏன் நாமத்தை விட்டுட்டு என்ன பண்ண முடியாது? ஏன் கிட்டயே கேட்க முடியாது. ஏன் நாமத்தை, இயேசுன்ற நாமத்தை விட்டு என்கிட்ட கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. அதான் அதனுடைய மீனிங். அப்ப யோவான் 14:16 என்ன சொல்லுது அப்படி சொன்னா, நீ இயேசுவின் நாமத்தினால கேட்டா இயேசு செய்வாருன்னு அர்த்தம். பிதாவே என்று சொல்லிதான் நீங்க கேட்கிறீங்க. ஆனா யாரு பிதானே தெரியாம இயேசுவின் நாமத்துல கேட்டா இவர் எல்லாமே கொடுத்துருவாருன்னு வேற யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப நான் செய்வேன், கேளுங்க, நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப சீக்ரெட் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இயேசு யார் என்று சொல்லி அறிந்து கொண்டீங்கன்னா வந்தவர் யார் என்று அறிந்து கொள்வீங்க. நீங்க பிதாவே என்று சொல்லும்போது யாரை கூப்பிடுறீங்க என்று சொல்லி நீங்க அறிந்து கொண்டு இருப்பீர்கள். அப்ப இந்த வசனம் தெளிவாய் சொல்ல யூதா ரொம்ப கிளியரா விளக்குறாரு. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் உண்டாவதாக எதுக்கு சொல்றாரு? அவர் தான் இதெல்லாம் உண்டா இருக்கிறவராச்சே. ஏன்னா கொடுக்க மாட்டாங்க ஜனங்க. கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறவங்க அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உண்டாவதாக, உண்டாகணும். ஒரு நாள் கொடுக்காம நாள் இருக்கவே முடியாது. ஒன்று கொடுப்ப, இல்லைன்னா அழிக்கப்பட்டு போய் இருப்ப. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி.